எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும்? இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம இலங்கை ஸ்பெஷல்னு ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிங்க, எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் இன்னமும் நிறைய ஆன்சர் பண்ணுவோம். இப்போ அதே வழியில் நிறைய பேருக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் விசா அப்படிம்பாங்க. எப்படின்னா நீங்களே ஒரு இங்கே இருக்க பிஸ்னஸை வாங்கியோ இல்லை பார்ட்னர்ஷிப் பண்ணியோ உங்களுக்கே நீங்கள் வீசாவை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தெளிவாக திருப்பி பத்ரி சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. யூனிவர்சல் ஃபார்ச்சூன் விசா லிமிடெட் அவர் சைட்லேருந்து நல்ல டிப்ஸ் வந்திருக்கு. இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இது மெயினாக வந்து இலங்கைக்கு மட்டும் இல்லை, இது இந்தியாவுக்கும் பொருந்தும். சரியா? ஸோ இந்தியாவில் இருக்கீங்களோ, நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, முன்னாடி வந்து இந்த பிஸ்னஸ் இங்கே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. அந்த வீசாவை எடுத்துட்டாங்க. பட் இந்த வீசா மூலமாக அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா இங்கே வரத்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தேங்க்யூ. போய் பார்த்து இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி வாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழர். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எபிசோட் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. எல்லாரும் நிறைய பேர் சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ அது அப்படியே டாப் அப் பண்ணுற மாதிரி இன்னொரு இது செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் ரூட்னு ஒன்று இருக்கா. அதை பற்றி நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் நம்ம பத்ரி சார். அது எக்ஸ்பிளைன் இல்லை, அவர் தெளிவாக அப்படியே சூப்பராக புட்டுன்னு வைக்க போறாரு. வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க நீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன். எல்லா லண்டன் தமிழன் நேயர்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் அகெயின். இன்னொரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த இது செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் நீங்க சொன்னீங்க, ரொம்ப எக்ஸைட்டட் இதுவாக இருந்தது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கு இருந்தது. ஏன்னா வந்து இது நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு டைம், நீங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க. பட் இதை கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி பார்ப்போம் டெஃபினட்டா. கரெக்ட். டிசம்பர் 2020 அந்த ரூல்ஸ் ப்ரொபோஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த ரூட் மூலியமா வந்து அவங்கள ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த ரூல்ஸ் வந்த போது அந்த மாதிரி இருக்கு, ஆனா இதுக்கப்புறம் தான் தெரியும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ட்ரையல் டெஸ்டட் அண்ட் சக்சஸ்ஃபுல். இது வந்து இன்சைட் யூகேல இருக்கிறவங்களும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் இந்த ரூட்ல வரலாம், பயன்படுத்திக்கலாம். வெளிநாடுனா இந்தியால இருந்து வெளிநாடா இல்ல எல்லாரும் இந்தியா எங்க இருந்தாலும் சரி. இப்போ நிறைய பேர் வந்து இங்க வந்து நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டர்பிரனர் ரூட்டோ இல்ல சோல் ரெப்ரசன்டேட்டிவ் ரூட்டோ அதெல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்வெஸ்டர் ரூட்டோ. ஆனா இந்த செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் ரூட் மூலியமா ஒருத்தங்க வந்து அவங்களே ஸ்பான்சர் பண்ணிக்கலாம் அவங்கள. இது யார் யாருக்கு ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ யூகேல இருக்காங்கன்னா கிராஜுவேட் வீசாவோ இல்ல ஏதாவது ஒரு செக்டர்ல டிபெண்டன்ட் வீசால இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் ரூட்டை எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிபெண்டன்ட்ல இருக்கவங்க கூட எனி ஸ்டூடெண்ட் டிபெண்டன்ட், ஒர்க் பெர்மிட் டிபெண்டன்ட், எனி. அதுக்கப்புறம் அவுட் சைடு யூகே. ஃபர்ஸ்ட் இவங்களது மட்டும் நான் எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவுட் சைடு இதை வந்து பார்ப்போம். ஸோ இந்த செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் ரூட்டுக்கு எகெயின் பேசிக் ரிக்குவயர்மெண்ட், அவங்க வந்து ஒன்று கிராஜுவேட் வீசால படிப்பு முடிச்ச உடனே அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அலவுட். அந்த டைம்ல உதாரணத்துக்கு அவங்க ஒரு ஆஃப் லைசன்ஸை வாங்குறாங்க அப்படி வச்சுக்கலாம். சரியா? வாங்கிட்டு ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ ரன் பண்ணதுக்கு அப்புறம் 6 மாசம் இப்போ அவங்க தான் ரன் பண்றாங்க ஒரு மேனேஜர் பொசிஷன்ல. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப் மினிமம் வந்து எந்த ஒரு ஆஃப் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் ஒரு 2 பேராவது வச்சிருப்பாங்க. ஸோ இந்த அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் இல்ல செட்டில்டு ஆளை ரெக்ரூட் பண்ணணும் அவங்க பிசினஸ்க்கு. பண்ணிட்டு லைசன்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது இந்த செட்டில்டு பர்சனை வந்து ஆத்தரைசிங் ஆஃபீஸர் அப்படின்னு நாமினேட் பண்ணணும். அவங்க பேர்ல வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே? ஏன்னா இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது பர்சன் கீ கான்டாக்ட்னு சொல்லுவாங்க, ஆத்தரைசிங் ஆஃபீஸர் லெவல் 1 அண்ட் கீ கான்டாக்ட்னா இது வந்து ஒரு செட்டில்டு ஆளோ இல்ல பிரிட்டிஷ் சிட்டிசன் தான் வந்து இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது நேம்டு பர்சனா இருக்க முடியும். அதனால இல்ல இப்போ நான் வந்து பிரிட்டிஷ், கருப்பு பிரிட்டிஷ், நான் தான் இப்போ செட்டில்டு, நான் தான் அப்படிதான் சொல்றீங்க. ஓகே. இந்தியன் நேஷனல் ஐஎல்ஆர் இருப்பாங்கல்ல, இல்ல நம்ம ஸ்ரீலங்கன்ல பெர்மனன்ட் ரெசிடென்சி பிஆர், கரெக்ட். அவங்க மினிமம் இல்ல பிரிட்டிஷா இருக்கணும். அவங்கள ரெக்ரூட் பண்ணி அவங்க பேர்ல லைசன்ஸ் அப்ளை பண்ணணும். லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு இப்போ செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்ல அந்த 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நான் சொன்னேன் பாருங்க. இப்போ அந்த ஸ்டேஜ் 1ல கேண்டிடேட் வந்து இவங்க,
ஸ்டேஜ் 2ல 6 டாக்குமெண்ட் வேணும். அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். விஏடி சர்டிபிகேட்டு, பேஇ சர்டிபிகேட்டு, எம்ப்ளாயர் லைபிலிட்டி இன்சூரன்ஸ், பிசினஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஷாப்போட லீஸ் அக்ரிமெண்ட். நான் ஒன்று சொல்றேன், சிடி 600. ஆனா சிடி 600 புது கம்பெனினா இருக்காது, பழைய கம்பெனினா இருக்கும். அதுதான் கரெக்ட். அப்புறம் ரீசன்ட் அக்கவுண்ட்ஸ், அதுதான் சிடி 600. ஓகே, இதுல வந்து 4 டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். ஸோ ஸ்டேஜ் 2ல அப்ளை பண்றாங்க. ஸ்டேஜ் 3ல அந்த 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் கேண்டிடேட் அவங்க தான், ஏன்னா அவங்க தான் மேனேஜ் பண்றாங்க. ஸோ அவங்க அப்ளை பண்ணும்போது அந்த நாமினேட்டட் பர்சன் வந்து இந்த பிசினஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த பிசினஸ்க்கு கிடைச்ச உடனே ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் அந்த பிசினஸ்க்கு வந்துடும். ஸோ அந்த நாமினேட்டட் பர்சன், அதாவது அவங்க ஸ்டாஃப் வந்து இந்த பாஸ் அவங்க மேல லைசன்ஸ் சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் இஷ்யூ பண்ணணும். அப்ப அந்த இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களோட பிசினஸுக்கே அவங்க ஒர்க் பண்ணலாம். ஏன்னா முன்னாடி ரூல்ஸ்ல ஆஸ் அ ஸ்கில்டு ஒர்க்கர் யூ கேனாட் ஹேவ் மோர் தென் 10% ஷேர்னு இருந்தது. இப்போ அந்த ரூலை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. ஸோ யூ கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ உங்களோட பிசினஸுக்கு நீங்க மேனேஜரா இருக்கீங்க அண்ட் யூ ஆர் ஆல்சோ 100% ஷேர் ஹோல்டர். ஓகே, நீங்க அந்த செகண்ட் பர்சனை வந்து அவங்களுக்கு டைரக்டருங்கிற பொசிஷன் கொடுக்கலாம், இல்ல ஒரு கடையோட அட்மின் ஹெச்ஆருங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் கொடுக்கலாம், இல்ல என்ன பொசிஷன் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துட்டு அவங்கள மேல லைசன்ஸ் அப்ளை பண்ணி இந்த செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் ரூட்ல வரலாம். சரியா? இது வந்து இங்க இருக்கிற கிராஜுவேட் வீசால இருக்கிறவங்களோ இல்ல ஸ்டூடெண்ட் டிபெண்டோ இல்ல ஒர்க் பெர்மிட் டிபெண்டோ இந்த ரூட்ல பண்ணலாம் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப். சேம் ஸ்கில்டு ஒர்க்கர் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் அவங்க ரன் பண்ற பிசினஸ்க்கு இது பண்ணலாம். இப்போ இதுவே ஊர்ல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு ரன்னிங் பிசினஸ வந்து இங்க டேக் ஓவர் பண்ணணும். ஏன்னா ஆஸ் பர் த கரண்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா எனிஒன் கேன் ஹேவ் ஷேர் ஹோல்டிங். ஓகே, ஈவன் ஆனா அவங்க டைரக்டரா இருக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ வெளியில இருந்து வராங்கன்னா, இதுவே உள்ள இருக்கிறவங்கன்னா அவங்களே டைரக்டராகவும் இருக்கலாம். ஏன்னா டிபெண்டன்ட் வீசாலையும் கிராஜுவேட் வீசாலையும் டைரக்டரா இருக்கலாங்கிறத அலோ பண்றாங்க. ஆனா ஒரு வெளிநாட்டுல இருந்து இருக்காங்கன்னா அவங்க ஒரு பிசினஸ் டேக் ஓவர் பண்றாங்க, ஒரு பிசினஸ் பிடிச்சிருக்கு, அதுக்காக அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்காக வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க 100% ஷேர் ஹோல்டரா இருக்கலாம், ஆனா டைரக்டரா இருக்க முடியாது அவங்களால. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு யூகே ரெசிடென்ட்டை வந்து டைரக்டரா பண்ணி, ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது, வெளிநாட்டுல இருக்காங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து இங்க இருக்கிற ரன்னிங் பிசினஸுக்கு அதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க இங்க இருக்கணும் பிசிக்கலா. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு ஆஃப் லைசன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து டைரக்டரா இங்க இருந்து பிளஸ் அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் அதெல்லாம் கொடுத்தாதான் எங்க பேங்க் அக்கௌண்ட் பிசினஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சோ அவங்க ஷேர் ஹோல்டரா இருக்கலாம். இங்க லோக்கல்ல யாரையாவது ஒருத்தவங்கள டைரக்டரா அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு, ஏன்னா இப்போ கரெக்ட் உங்களை மாதிரி ஒரு கருப்பு தமிழருக்கு அப்பாயிண்ட் பண்ணி, ஏன்னா அவங்க எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஒரு ஃபியூவல் ஸ்டேஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய ஆட்கள் வேணும். ஸோ அதுல ஒருத்தருக்கு வந்து அவங்க கொடுக்கலாம், ஒரு சூப்பர்வைசர்ங்கிற பொசிஷனுக்கோ இல்ல அட்மின் பொசிஷனுக்கோ அவங்களுக்கு டைரக்டர் பொசிஷனும் கொடுத்து அவங்கள வேலை பார்க்கலாம். பிளஸ் இவங்க அந்த 100% ஷேர் ஹோல்டிங் எடுத்துட்டு நம்ம வந்து லைசன்ஸ் அதே மாதிரி ஸ்டேஜ் 1ல கேண்டிடேட் வந்து அவங்க யாரு வெளிநாட்டுல யார் இன்வெஸ்டரோ அவங்க தான், ஏன்னா அவங்க தான் இந்த பிசினஸை ரன் பண்ண போறாங்க. ஸோ மேனேஜருங்கிற பொசிஷனை கொடுத்துருவோம் அவங்களுக்கு. புரியுதுங்களா? மேனேஜர்னு சொல்லிட்டு அதே ஸ்டேஜ் 2ல 6 டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே இருக்கும். விஏடி பேஇ அதை போட்டு ஸ்டேஜ் 3ல ஜஸ்டிஃபிகேஷன். அவங்க இப்போ வந்து அவங்களுக்கு அந்த பிசினஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஊர்ல இருக்குது, ஏன்னா அவங்க இன்னும் ரன் பண்ணல. இப்போ யூகேல இருக்கிறாங்கன்னா அவங்க ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இதுவே ஊர்ல இருந்து வராங்க அப்படின்னா, சாரி சார் ஒரு நிமிஷம், ஊர்ல இருந்து வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும், இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கான ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இங்க வந்து அதையே டேக் ஓவர் பண்ணணும், இல்ல இந்த பிசினஸ் இங்க அவங்க ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணோம்னா இந்த நாமினேட்டட் டைரக்டர் பேர்ல இல்ல இந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க சர்டிபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் அசைன் பண்ணி அவங்க வரலாம். சூப்பர். அப்ப அவங்க பிசினஸ்க்கே அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயி மாதிரி வர்றாங்க, மேனேஜர். கரெக்ட். அவங்க ஷேர் ஹோல்டிங் இதை வச்சுக்கிட்டு
அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு செட்டில்மெண்ட் கிடைச்சிரும். சூப்பர். இந்த ரூட்ல வரவங்க எல்லாருமே வந்து 5 இயர்ஸ்ல செட்டில்மெண்ட் கிடைச்சிரும். இப்போ 5 அப்புறம் இயர்ஸ்ல பிஆர் ஆயிடலாம், அவங்க பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆயிடுவாங்க. கரெக்ட் சூப்பர். கரெக்ட் கரெக்ட். அவங்க கொண்டு வர ஒர்க்கர் 5 வருஷத்துல பிஆர் ஆயிடும். இங்க செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்ங்கிறதுனால அவங்களுக்கே வந்து 5 வருஷத்துல பெர்மனன்ட் ரெசிடென்சி கிடைச்சிடும். சூப்பர். ஓகே ஓகே ஸோ சூப்பர். இந்த ரூட் வந்து நம்ம ஆரம்பிச்ச போது நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணோம் ஃபர்ஸ்டா. ஆமா. அதுக்கப்புறம் அது நிறைய பேர் அந்த இதை பார்த்து அவங்களாவும் ஆரம்பிச்சு மற்ற லாயர்ஸும் அவங்களாவே இதை நம்ம மாதிரி பார்த்து அவங்களும் ட்ரை பண்ணி நாங்களும் ட்ரை பண்ணி எல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆனோடனே இப்போ இதுவும் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், டிபெண்டன்ஸுக்கு, கிராஜுவேட்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வெரி வெரி என்கரேஜிங். இப்போ என்னன்னா பிஎஸ்டபிள்யூ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது ஏதாவதுன்னு ஒரு டவுட் இருக்கும்போது நம்ம இது மாதிரி வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ ஸ்டூடெண்டா வராங்கன்னு வைங்க, பிஎஸ்டபிள்யூல 1 இயர் முடிச்சிடுறாங்க. முடிக்கும் போது இந்த ரூட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அங்கேருந்து 5 வருஷமா பிஆருக்கு, அங்கிருந்து 5 வருஷம், அங்கேருந்து 5 வருஷம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இது, ஆனா ஒரு சேஃப்டி உடனே கிடைச்சிடுது இல்ல, உங்களால ஒரு ஆமா. அவங்க போய் வேற இடத்துல தேடிட்டு ஐயோ வேலை கிடைக்கல பயந்துட்டு இருக்கிறதுக்கு அவங்களே வந்து ஒரு தொழில் அதிபரா ஆயிடலாம். அதான் ஆண்டர்பிரனர் ஆயிடலாம். சூப்பரா செட்டில் ஆயிடலாம். அது மட்டும் இல்ல, வெளியில இருந்து வரதுக்கும் ரூட் டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருந்தேன். ஆமா இல்ல இப்போ இருக்கு. ஆனா அந்த லோக்கலா இருக்க ஒரு ஆளு நம்பிக்கையான ஒரு ஆள் மாதிரி பிடிக்கும். ஆமா, அதுதான் ஒரு சேலஞ்ச். அதனால வெளியில இருந்து வரவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பட் அவங்களுக்கு எல்லாமே இது இருந்தா பண்ணலாம். ஆனா யூகேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், டிபெண்டன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிச்சு கிராஜுவேட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம். சூப்பர் வரப்பிரசாதம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, பிஎஸ்டபிள்யூல இருக்கீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு டிஸ்போசபிள் கேஷ்பாங்க, அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு பிசினஸ் எனி அமௌண்ட் இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணணும், 50,000 1 லட்சம் அதெல்லாம் இல்ல. ஒரு சின்ன ஒரு 30,000 இருக்கோ 25,000 இருக்கோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பர்ல. அந்த மாதிரி ஒரு இதுலயும் கூட நீங்க பார்ட்னர்ஸா போயிட்டு கூட உள்ளார வரலாம்ல. சூப்பர், ஃபைன், வெரி குட். இதுக்கு வேற ஏதாச்சும் ஆட் பண்ணலாம்னு இருக்கீங்களா? இது சூப்பரா. ஆமாஞ்சி, அவ்வளவுதான். இது ஆனா என்னன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படின்னா ஒரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சில விஷயங்கள் அட்டென்டிவா பண்ணணும், ப்ராப்பரா அந்த ரூட் எடுக்கணும். சோ அது அவங்களா பண்றது வந்து அட்வைசபிள் இல்ல. ஒரு எக்ஸ்பர்ட் யாராவது ஒரு இமிகிரேஷன் லாயர் கிட்ட போங்க. எங்க கிட்ட தான் வரணும் இல்ல, யாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள போய் பாருங்க. யாரோ ஸ்மார்ட்டா கோட் போட்டுட்டு இது போட்டுட்டு டை போட்டுப்பாரு, எங்க கிட்டயும் வரலாம் இல்ல, அவங்க வேற யார்கிட்டயும் வேணாலும் போகலாம். இல்ல அது சின்ன பத்திரி ஒருத்தர் இருப்பாரு, அவரை எடுத்து காமிங்க இருக்கிற பக்கத்துல. அவர் அங்க அந்த இதுல இருக்காரு, எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் பண்ணீங்கன்னா அவங்க வந்து கிளியரா ஒரு பாயிண்ட்டையும் வந்து சூப்பரா மென்ஷன் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்க பாருங்க, இந்த குட்டி பத்திரி வந்தார் பாருங்க, அதை நிக்கிறார் பாருங்க. சூப்பர். இது ஒரு கிளைண்ட் தான் பிரசன்ட் பண்ணாங்க நமக்கு, அவங்களுக்கு வீசா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்தாங்க. ஓ சூப்பர் சூப்பர், வெரி குட், நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இது சூப்பரான இதா இருக்கு. நீங்க டெஃபினட்டா இந்த ரூட்லயும் வந்து செட்டில் ஆகுங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் வருது. இதெல்லாம் தாண்டி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. என்ன, யூத் மொபிலிட்டி விசா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுலயும் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 2400, ஆனா வந்து இருக்குது அவ்வளோ கோடி மக்கள். அதுல யாருக்கு 130 கோடிக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மி. பட் கிடைக்கிறவங்களுக்கு உண்மையாவே இது நிஜமான லாட்ரி. அவங்க சொல்லிக்கலாம், ஐயோ எனக்கு லாட்ரி அடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த 2 வருஷம் ஃப்ரீடமா வந்து ஒர்க் பண்ணிட்டு போலாம். ஆமா, நம்ம தமிழர்கள் ஒரு 100 பேருக்கு கிடைச்சா கூட பெரிய விஷயம். சூப்பர், அதுதான் மெயின். அதான் நிச்சயமா கிடைக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி. கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பை.